ஹாலிவுட் நகரம்னு அழைக்கக்கூடிய அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தீ பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. அதாவது ட்ரீம் சிட்டின்னு சொல்லுவாங்க அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ். அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு கோர சம்பவம் நடந்திருக்கு. அதாவது தீ பற்றி எரிஞ்சு அங்கே இருக்க மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாழ இடம் இல்லாமல் அங்கே தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு ட்ரீம் சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு, அதாவது ஹாலிவுட் ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து வசிக்கக்கூடிய அந்த வீடுகள்லாம் பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. பல கோடி மதிப்புகளான ஒரு சொத்துக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தீ குழம்புனால எரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கவலைக்கிடமான ஒரு காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. தீ பற்றினதுக்கான காரணம் வந்து திட்டமிட்ட செயலா இல்லை இயற்கை சீற்றமான்னு தெரியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்கள்லாம் குழம்பி இருக்காங்க. அதாவது ஃபயர் ரேஞ்சர்ஸும் ஃபயர் சர்வீஸும் சேர்ந்து எவ்வளவு தான் அணைச்சாலுமே அந்த தீயை வந்து கட்டுக்கடங்காத அளவுக்கு வந்து பரவிட்டு இருக்கு. ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து பயந்து போய் அங்கேயும் இங்கேயும் வந்து அல்லாடிட்டு இருக்க அந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வருஷம் ஆரம்பித்து ஒரு 10 நாள் தாங்க இருக்குது, அதுக்குள்ளே வந்து இப்படி ஒரு சீற்றம் ஏற்பட்டிருக்கு. அதாவது இந்த உலகம் அழிகிறதுக்கான ஒரு விளிம்பா என்னங்கிறது தெரியாத அளவுக்கு பல நகரங்களில் இந்த மாதிரி செயல்கள் நடந்துட்டு இருக்கு. இதை பார்க்கும்போது ஒன்றே ஒன்று தாங்க புரியுது, பணம் இருக்கிறவன் இல்லாதவன்லாம் இயற்கைக்கு தெரியாது, அழிக்கணும்னு நினச்சா அதை அழிச்சிட்டு போயிட்டு